இல்லடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஆத்தி இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? அருண் நல்லா இருந்தா எனக்கு போதும்டா, வேற என்ன வேணும் எனக்கு சொல்லு. அவன் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் பண்ணு. நீ இல்லாம அருண் எப்படி இருப்பான் யோசிச்சுதான் பண்றியாலாம்? ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான்டா இருக்கும், அப்புறம் பழகிடும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அவன் அவன் எப்படியாச்சும் லைஃப்ல செட்டில் ஆகட்டும்டா. ஏன் என்னால அவனோட வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கணும், நீயே சொல்லு. ஆனா என்ன, உன்கிட்ட தான் இனிமே அருண் பேச மாட்டான், சாரி. அதனால என்ன, அவன் என் மேல கோவப்படுவான், என்ன அடிப்பான், பாத்துக்கலாம் விடு. ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த ஹெல்ப்புக்கு. சரி என்னதான் பண்ணணும்? எப்படியும் அருண் கண்டிப்பா நான் தேடிட்டு இங்க வருவான். ஏன்னா நான் அவன்கிட்ட பேசியே 2 வீக்ஸ் ஆச்சு. அதனால அவன் வரப்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ வந்துரு. அப்படியே நான் அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு உன் கூட உன்னை லவ் பண்ணிட்டு வர மாதிரி வந்துடுறேன். சரி இதெல்லாம் ஓகே, ஆனா கிஸ் பண்ற மாதிரி நடின்னு சொன்னீங்க, அது எப்படி பண்றது? அவன் என்னை விட்டு பிரியணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் என்னை வெறுக்கணும். இந்த கோவத்துல தான் அவன் போய் கண்டிப்பா சாதிப்பான். ப்ளீஸ்டா, நான் உன்னை நடிக்க தானே சொன்னேன். புரியுதுடி, இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு, அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு என்னால இப்பவே உணர முடியுது. எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோடா. என்னவோ சொல்ற, சரி பண்ற. ஆத்தி உனக்கு என்ன பைத்தியம் வச்சு பிடிச்சிருச்சா? எதுக்கு இப்படி என்கிட்ட பேசாம இருக்க? உன்னை பார்த்து 2 வாரம் ஆச்சு, என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? உன்னை பார்க்காம நான் எவ்வளோ தவிச்சேன் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் போய் தேடினேன் தெரியுமா? ஏன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேற? என்னாச்சு உன் ஃபோனுக்கு? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு? நான் தானே எல்லாம் உனக்கு. அவ்வளோதான், இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் நீ நானும் மீட் பண்ணுற கடைசி நாள். இதுதான் என்னோட கடைசி ஹக். நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நாள்ல பைத்தியமே பிடிச்சிருக்கும் தெரியுமா உன்னை பார்க்காம. என்ன தாண்டி ஆச்சு? ஃபர்ஸ்ட் என்னை பாரு, என்னை பாருடி. அருண் இனிமே என்னை மறந்துரு. காமெடி பண்ணாத சரியா? இல்லை அருண், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இனிமே என்னை பார்க்க வராது, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. ஆத்தி விளையாடாத ஆத்தி, நான் சீரியஸாக கேட்குறேன். நானும் சீரியஸாக தான் அருண் சொல்கிறேன். ஆத்தி நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிரு ப்ளீஸ் டி, அதுக்காக இப்படி விட்டெல்லாம் போகாத. இல்லை அருண், அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். இதை பற்றி இனிமேல் பேச வேணாம். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? தயவு செஞ்சு சொல்ல ப்ளீஸ். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? உனக்கு பிடிக்காத ஏதாச்சும் பண்ணிட்டேனா? சொல்லு. பாருடி, எதா இருந்தாலும் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன் ப்ளீஸ். அதுக்காக விட்டு மட்டும் போயிடாதடி ப்ளீஸ் டி, என்னன்னு சொல்லுடி. நான் எப்படி வரணும் மூஞ்ச பார்த்து சொல்லுவேன்? என்னால் உன் கண்ணை பார்த்து சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஆத்தி நான் நிஜமாக மாற்றிக்கிறேன்டி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு விட்டு மட்டும் போகாத. சாரி அருண், அவ்வளோதான், இனிமே எல்லாம் முடிஞ்சுது. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. ஆத்தி நில்லு. ஆத்தி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு சொல்லுடி, இப்படிலாம் பண்ணாத, என்னன்னு சொல்லிட்டு போ. இதுக்கு மேலே இவன்ட்டு இப்படியே பேசினா அவன் கண்டிப்பாக என்னை விட மாட்டான். வேற வழியே இல்லை. என்னை மன்னிச்சிடு அருண். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது. ப்ளீஸ் என்னை விட்டு. ஆத்தி கோவப்படாத, எதாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லு, நான் பேசி தீர்த்துக்கலாம். என்ன அருண் பேசி தீர்த்துக்கிறதுக்கு இருக்கு இனிமே? அவ்வளோதான். ஆத்தி ப்ளீஸ் டி ப்ளீஸ். இங்கே பாரு அருண், உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. எனக்கு நான் நல்லா செட்டில் ஆகணும் லைஃப்பில். உன்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒரு கார் கிடையாது, ஒரு வீடு கிடையாது சொந்தமாக. நான் எப்படி உன்னை நம்பி வர்றது? எப்படி உன் கூட வாழ முடியும்? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, சொன்னா கேளு, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அவ்வளோதானே, எனக்கு 1 வருஷம் டைம் கொடு, நான் எப்படியாச்சும் சீக்கிரமாக சம்பாதிச்சு நான் செட்டில் ஆயிடுறேன் ப்ளீஸ். இதை பாரு அருண், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. உன்னால எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தர முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு ரிங்காச்சும் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. ஓ, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சுது. குட் பை. யாத்தி ப்ளீஸ்.
சும்மா சும்மா நான் சொல்லிட்டு இருக்க முடியாது அருண், நான் கிளம்புறேன். ஏ ஆர்த்தி, டேய் அவதான் பிடிக்கலன்னு சொல்றாள் விடு. டே மச்சான், நீ தேவையில்லாம குறுக்க வரடா. சொன்னா கேளு, வழிய விடு. டேய் நானும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? ஆமாண்டா, ஆர்த்தி இப்ப என்னதான் லவ் பண்றா. டே வேணாம், விளையாடாத. எனக்கு சரியான கோவம் வருதுடா. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நம்பிக்கையில நீ வேணா ஆர்த்திட்ட கூட கேட்டுக்கோ. எனக்கு தெரியும் ஆர்த்தியை பத்தி. நீ தான் தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவேன்டா. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? என் ஆர்த்தியை பத்தி எனக்கு தெரியும். நீ வாயை மூடு. போது நிறுத்த அருண், அவன் சொல்றது உண்மைதான். என்ன? ஆர்த்தி இல்ல, இவன் தான் ஏதோ சொல்லி உன் மனசை மாத்திருக்கான். நான் சொல்றது கேளு. போது நிறுத்துறியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இவன்கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே ப்ளீஸ் என்னோட லைன்ல வராத. ஏ ஆர்த்தி, விளையாடாதடி. யாரு, நான் விளையாடுறேனா? ஆர்த்தி இது பண்ணிதான் ஆகணுமா? ஆமா, வேற வழி இல்ல. என்ன அருண், இப்பயாச்சும் நம்புறியா? அப்போ எல்லாமே அவ்வளவுதானே ஆர்த்தி? ஆமா. அப்போ உனக்கு பணம் தான் முக்கியம் இல்ல? ஆமா அருண், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? தயவு செஞ்சு இனிமே என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேசாத, எனக்கு ஃபோன் பண்ணாத. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. குட் பை. ஆர்த்தி, என்னடி சொல்ற? அவ அவ வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் இருக்கா? ஆமாண்டி, அவ பார்க்க ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் அவள் மனசில் எவ்வளோ கஷ்டத்தோட இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஆர்த்தி பாவண்டி. நானும் எப்படியாச்சும் அந்த அருணை பாத்திர மாட்டேனா, 2 பேரும் சேர்த்து வைக்க மாட்டேன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கண்டிப்பாக ஆர்த்தி அருண் கூட தாண்டி சேரணும். ஆமாண்டி, நீங்கள் தானே எப்பவுமே ஆஃபீஸில் அவ கூட இருக்கீங்க, எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க. நீயும் எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்தால் நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும், ஆனால் இல்லைனா நிதிஷ் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி உனக்கு இங்கேயே ஜாப் கிடைக்கிற மாதிரி பண்ணட்டுமா? எப்படி ப்ரோவால் எப்படி முடியும்? அட அவர் இப்போ வந்து பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டாரு. வேணா அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன். சரி, கிடைச்சா வந்துடுறேன். ஆனால் ஆர்த்தி நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எப்படிடி இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? எல்லாம் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவன் விட்டுட்டு வந்தா. இப்போ வரைக்கும் இவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா அவனை நினச்சி. வெற்றி, கவலை விடு. இன்னும் இப்பயும் ஒன்றும் ஆர்த்தியோட வாழ்க்கை முடியல. கடவுளாக பார்த்து தானே அருணை இங்கே கொண்டு வர வச்சிருக்காரு. எப்படியாச்சும் 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம். ஆமாண்டி, கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். ஆல்ரெடி நானும் சக்தியும் முடிவு பண்ணது தான், எப்படியாச்சும் ஆர்த்தியும் அவரையும் சேர்த்து வச்சிடலான்னு. அதான் நீ இப்போ ஒரு ஸ்டோரியே சொல்லிட்டியே. இனிமே ஆர்த்திக்கு அவர் தான். ஆமாம், எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும்டி. எந்த எல்லைக்கு போகிறதாலும் நான் ரெடி. அப்புறம் என்னடி, விட நான் பார்த்துக்கலாம். அம்மா, இன்னும் என்ன ஆர்த்தியை காணோம்? தெரியல, வருவா. ரொம்ப லேட்டாக ஆகிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வந்துட்டானா பரவாயில்ல. ஒருவேளை இன்னும் ஒர்க் முடியலையா நான் தெரியலடி. இன்னைக்கு நானும் அவ கூட வந்துட்டு தான் வந்திருப்பேன். நான் ரூமை காலி பண்ணுன்றதுனால தான் சீக்கிரமாக வந்தேன், இல்லைன்னா அவ கூட தான் வந்திருப்பேன். இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாரு. டயர்டாக இருக்குடா, போய் நல்லா படுத்து தூங்கணும். எனக்கும் என் ஆளை பார்க்கணும் போல இருக்கு. என்னடா சொல்ற துர்காவா? ஆமா, லாஸ்டா வீட்டுக்கு போனான்னு சொன்னல. ஆமாண்டி, பேசிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்னவோ தெரியல, அவளை பார்க்கணும் போலே இருக்கு. என்னடி இந்த நேரத்துல கார் வந்து நிக்குது? தெரியலையே. ஏ ஆர்த்தி வா, நான் உன்னை வீட்டுல கூட்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன? இல்லடா வேணாம், நான் சக்தி கூடயே நான் போய்க்கிறேன். டைம் என்ன ஆச்சு தெரியுதுல்ல, வாங்க 2 பேருமே போலாம். சார், இவ மட்டும் வருவா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். டேய், என்னடா இப்படி கோச்சிட்டு போற? ப்ளீஸ் டி, நான் போய் துர்காவை பார்க்கணும் டி. சரிடா, நீ கிளம்பு, நான் தனியா கூட போய்க்கிறேன். எப்படி உன்னை தனியா விட்டு போறது? ஒழுங்கா அவர் கூட போ. என்ன ஆர்த்தி பயமா? எனக்கு என்ன பயம், நான் வரேன். சரி ஆர்த்தி, நீ பார்த்து போ. சரிடா. அப்புறம் என்ன ஆர்த்தி, வா போலாம். என்ன பார்ட்டிக்கு போவான்னு பார்த்தா அருணும் விக்ரமும் இங்க இருக்காங்க. எனக்காக தான் வெயிட் பண்ணாங்களோ? இல்ல அப்படிலாம் நினைக்கூடாது. நீங்க பார்ட்டிக்கு போலையா? இல்லடி போல, அருண் வேணான்னு சொல்லிட்டான். ஓ அப்படியே சார், அப்ப பார்ட்டி கேன்சல். இல்ல, அவங்க 3 பேர் மட்டும் போய் என்ஜாய் பண்ண சொல்லிட்டான். ஓ, ஒரு நாள் நாமலாம் போலாம் சார், ஜாலியா. கண்டிப்பா போலாம் சக்தி. சரிடி, இங்கே நிக்காம போய் ஏறு போ.
சரிடா, சரி பார்த்துப்போ, நான் கிளம்புறேன். ம், சக்தி பார்த்து போயிருவல்ல? நான்லாம் கரெக்டாக போயிடுவேன் சார், கவலைப்படாதீங்க. நீங்கள் போங்க, ஆர்த்தியை மட்டும் சேஃபாக விட்டு போயிருங்க. சரிடா, பாய். பாய் சார். அப்பாடா, ஒரு வழியா ஆர்த்தி அருண் சார் கூடயே போகிறா. ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பார்க்கிள் ஆனால் நல்லா தான் இருக்கும். சரி, நான் போய் நம்ம துர்கா பேபியை பார்ப்போம். ஆத்தி, என்னாச்சு சார்? போதும், இங்க நாம மட்டும்தானே இருக்கோம். இங்கேயும் சார் தான் சொல்லுவியா? இல்லை பரவாயில்ல, சார்னே கூப்பிட்டுக்கிறேன் சார். ஐயோ, ஐயோ கடவுளே, எதுக்கு இவன் இப்படி கிட்ட வரான்? சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சீட் பெல்ட் போட்டு விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் எனக்கு மூச்சே நின்றுச்சு. என்னாச்சு ஆர்த்தி? ஆ, என்னாச்சு சார்? என்ன? உனக்கு என்னாச்சுன்னு நான் கேட்டேன். எனக்குலாம் ஒன்றும் இல்லை சார். ஐயோ ஆத்தி, பைத்தியம் தாண்டி நீ. தூங்கிட்டாளா? டேய் மச்சான், நல்லா நடத்துடா, நடத்து. ஏன்டா நீ வேற அமைதியாடுறா? சரி, அவ தூங்கிட்டாளே, அவ அட்ரஸ்? அதான் ஆல்ரெடி சொன்னனே, அவளோட அட்ரஸ் அதில் கொடுத்துருக்கதை பற்றி சொன்னேன்ல, அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டு. சரிடா. ஏன் அத்தி, எதுக்கு அத்தி என்னை இப்படி விட்டு போனேன்? நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு நினச்ச நீ? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தி. நீ என் தோள் மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்க. இப்படியே ஃபுல்லாக உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் ஏன்டி என்னை விட்டு போனேன்? இன்னமும் என் மனசு உனக்காக தான் ஏங்குது தெரியுமா? உன்னை பார்க்க மாட்டேனா, ஒரு நாளாச்சும் பார்க்க மாட்டேனான்னு எவ்வளோ நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? அத்தி, இதுக்கு மேலே என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ். டேய் மச்சான், அவ வீடு வந்துருச்சு. ஷ். புரியுது புரியுது. சார் நான் கிளம்புறேன், பாய்.